கொரோனாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னே கொஞ்சம் ஏபிசிடி மாரி தான் இருந்தது. கொஞ்சம் இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. வுட்டு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, மரம் கிடைக்க மாட்டேங்குது கரெக்ட். நம்ம லேபர் அளவுக்கு தான் அது ஓடிட்டுருக்குது. ஒரு ஆள் செய்யும்போது அந்த ஒரு ஆளினோட லேபர் மட்டும்தான் இதாகும். பண வசதி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வழி இல்லை. 10-20 வருஷம் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபோனு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. வாகை மரம், அது இந்த வெடுப்பு இதெல்லாம் வராது, மற்ற எந்த மரம் ஆகாது வேலைக்கு, வாகை மட்டும்தான் ஆகும். இது இந்த அன்னூர் புளியம்பட்டி அந்த சைடு அப்படி சீப்பாக எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே போய் எடுத்துக்குவோம். முதல்ல இந்த கட்டை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு தொலாவணும். அது எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆர்கிட்டையும் கேட்டால் தெரியும், இன்ன இடத்துல இருக்குது இன்ன இடத்துலன்னு சொல்லுவாங்க. நமக்கு சைஸு மரம் இருக்கிற மில்லில் கொண்டே போட்டு அதில் சைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது பார்த்தீங்களா, இதில் ஏடு பண்ணிக்கோங்க. நம்ம இது எடுத்தால் அதை அப்படியே ஏடு பண்ணால் போகும். இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணால் அப்புறமேல தான் அது சைஸ் கொண்டு வரணும், உருட்டி கொண்டு வரணும். அது 3, 4, 5 அதுதான் மெயினாக வேணும். அதை 3 வெயிட் இருந்தால் போதும். அப்போ மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பயிற்சிக்கு. இந்த கட்டைக்கு அழிவே இல்லை. கல் மாதிரி നമ്മൾ பாதுகாப்பாக வச்சா அது அப்படியே நிற்கிது. எண்ணெய் ஆயிலே தான் தடவி பாதுகாப்பாக வச்சுக்கணும். ரொம்ப வருஷம் அப்படியே நிற்கும். இந்த சோல்டரெல்லாம் வலி இருக்காது. പിന്നെ இது அப்படி இறுகிக்கும். நம்ம அந்த இதெல்லாம் அப்படியே இறுகிக்கும். அந்த கட்டை எப்படி பாதுகாப்பாக இருக்குதோ அதே மாதிரி அந்த கட்டை மாதிரியே நம்ம உடம்பும் அதே மாதிரி பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா விரும்புகிறாங்க. ஆனால் அது சேல் அந்தளவுக்கு இல்லை சேல். ஆனால் பார்ட்டி வருது, வந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றா சின்னதை ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பெருசாக அவ்வளோ பெரிய வியாபாரம்லாம் கிடையாது. 1500 3500 வரைக்கும் இருக்குது. இப்போ உடற்பயிற்சி கூடத்துல எல்லாம் நிறைய இரும்புல வந்துருச்சுங்க இல்லையா, இதை பயன்படுத்துகிறாங்களா ஐயா? அதோட இது பெஸ்ட்டு மேடம். அப்படியே அதுவும் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படியே உடம்பு அப்படியே வீங்கிக்கும். இது அப்படி இல்லை. இது எப்போவுமே என்னென்னைக்கும் அப்படியே நிற்கும், பலமாக ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த பயிற்சி. இது எல்லாம் ஞரம்பு மறக்காதில்லை. இப்போ இது தொடர்ந்து செய்யணும்னு சொன்னால் அது அதுக்குண்டான மெட்டீரியல் வேணும் மேடம். பண வசதி வேணும். அது இல்லாதனால தான் அப்படியே நிற்கிது. பண வசதி இல்லாமல் தான் இப்போ அது அப்படியே நிற்கிது. எனக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது, அது வேலை செய்யாமல். இங்கே எங்கெங்கிருந்து வாங்குறாங்க ஐயா பொதுவாக? இங்கே சென்னை, மதுரை, திருப்பூர், இந்த இப்படி கேரளா எல்லா பக்கத்துலேருந்தும் வர்றாங்க மேடம். எல்லா பக்கத்துலேருந்தும் வருதுவா. இங்கே லோக்கலும் கொஞ்சம் பேரெல்லாம் வர்றாங்க. அப்படி வந்தாச்சுன்னா 4 பீஸா 5 பீஸா ஒட்டுக்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும் மறுபடியும். உங்களுக்கு அது போதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அது. ஏன்னா இதெல்லாம் வருஷம் பூரா ஒரு கட்டை இருந்தாலே போதும் ஒராளுக்கு, சரிங்களா? அவரோட உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பீஸ் இருந்தால் போதும். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணலாம், ஒரு வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். கடலாக்கட்டையை தவிர வேறு ஏதாவது செய்கிறீங்களா ஐயா? இல்லை மேடம், இது ஒன்றும் மட்டும்தான். வேறு நமக்கு ஒன்றும் பண்ணல, ஐடியா இல்லை. கடலைக்கட்டை மட்டும்தான். இது உங்கள் குடும்ப தொழிலா ஐயா? உங்கள் குடும்பத்தில் இது வேறு யாராவது பண்ணிட்டு இருந்தாங்களா? எங்கள் ஐயா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஐயா காலத்தில் எல்லாம் செய்திருக்குது. அதெல்லாம் வாட்சில் செதுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மிஷின் வந்தாச்சு இல்லைங்க. இப்போ மிஷின் வந்ததுக்கப்புறம் இது எதுக்காகங்க ஐயா? மரத்தில் நிறைய பொருள் இருக்கும்போது எதுக்காக கடலாக்கட்டையை பயன்படுறீங்க? இது களரி அப்படி இருக்கல மேடம். முதல்ல களரியில் இருந்தால் இந்த கடலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. പിന്നെ இது தமிழனோட பாரம்பரியம் தானே, அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தான் நம்மளது செய்கிறோம்.